ஹனிமூனுக்குன்னு வந்திருக்கோம். மதியம் சேர்ந்து உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்களே, போதும் எழுதினது. இன்னும் ஒரே ஒரு லைன் தான் இருக்கு, முடிச்சிடறேன். நிஜமா? நிஜமா தான். ஆர்த்தி, ஏன் கதவை தாள் போடுற? நீங்க தான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. முடிஞ்சிருச்சு சரிமா, போய் ஃபேக்ஸ் கொடுத்துட்டு வரணும்ல. இது பாரு, நான் வெறும் ஃபேக்ஸ் மட்டும் கொடுக்க போல, 2 in 1. வரும்போது உனக்கு அல்வாவும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். சரின்னு சொல்லுமா. அல்வாலாம் ஒண்ணும் வேண்டாம், சீக்கிரம் வந்தா போதும். சீக்கிரம் வந்துடுறேன். காசு செலவாயிடுமே நடந்து போகாம ஆட்டோ எடுத்துட்டு போய் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அல்வாவோட வந்துடுங்க. நீலகிரி மாவட்டம் படுகூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூடம் இடிந்து விழுந்ததில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் ஆசிரியர்களும் இறந்தார்கள். இடிபாடுகளுக்கிடையே சிக்கியவர்களை மீட்கும் பணியில் காவல்துறையினரும் தீயணைப்பு படைத்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். ஆர்த்தி, 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 நேத்து நைட்டு டிவி நியூஸ் பாத்தியா? பாத்தேங்க, நியூஸும் பார்த்தேன். நியூஸ்ல நீங்க ரொம்ப அக்கறையோட சமூக சேவை செஞ்சதையும் பார்த்தேன். பாவம், பெத்தவங்க எல்லாம் கதறி எழுத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. நல்ல காரியத்துக்கு போனீங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா வெளியூர் லாட்ஜில வயசு தனியா உட்கார்ந்துட்டு இருப்பாளே, அவளுக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? 2 தடவை ட்ரை பண்ணமா, 2 தடவை நீ மெட்ராஸ் டங்கல் பேசிட்டு தான் சொன்னாங்க. அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீயும் வந்து உன் துணிமணி எல்லாம் மடிச்சு பெட்டியில வையே. நம்ம 2 பேரும் உடனே மெட்ராஸ் போறோம். துணியெல்லாம் மடிச்சு வைக்க சொன்னேன். என்னங்க நம்ம ஹனிமூனுக்கா புறத்து இருக்கலாமா? அதை விட முக்கியமான வேலை இருக்கு. டிக்கெட் எல்லாம் கூட போட்டாச்சு, சீக்கிரம். பண்ணிட்டு எங்க போறீங்க? வந்துடுறேன். எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போக கூடாதா? வந்து சொல்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார், ஒரு பில்டிங் டேமேஜ் ஆகி விழுந்துருச்சு. இதெல்லாம் அங்கிருந்து எடுத்து வந்தேன். அந்த கட்டடம் கரெக்டா கட்டினதானு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. செக் பண்ணி சொல்ல முடியுங்களா? ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வீசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே போயிருவாங்க. என்ன சொல்றீங்க? சில பேர் பண்ற தப்பெல்லாம் அப்பப்ப நான் பத்திரிகையில கண்டிச்சு எழுதுறேன் இல்லையா, அந்த கோவத்தில் ராத்திரில கல் எடுத்து வீசுவாங்க. நான் வெளியே போனா இருட்டு ஒளிஞ்சுக்குவாங்க, இல்ல ஓடிடுவாங்க. கொஞ்ச நாளா நான் கல்லு வந்தா கூட எந்திரிச்சு போறது இல்ல. அதனால அவங்களே கை ஒஞ்சதும் புறப்பட்டு போயிருவாங்க. பயப்படாம போய் படு. பள்ளி கட்டிடம் இருந்து 150 பேர் பலி. கலப்பட சிமெண்டே காரணம். மந்திரி மீது ஞானப்பழம் வழக்கு. ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த ஞானப்பழம் ஆசிரியர் ஒரு சுழி கொடுத்துருங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா உங்க மேலே கேஸ் போட்டிருக்கான். பள்ளிக்கூடம் இடிஞ்சதுக்கு காரணம் நீங்க தான். இந்த கான்ட்ராக்டர் வேற யாரும் இல்ல, உங்களோட பினாமிதான்னு நடந்தது நடந்தபடி அப்படியே பேப்பர்ல எழுதிட்டான். யாருன்னு தெரியலம்மா. ஆசிரியரோட மனைவி இருக்காங்களான்னு கேட்டாங்க. ஹலோ, ஆர்த்தி ஹியர். ஏமா, நீ புதுசா கல்யாணமானவ, கொஞ்ச நாளைக்காவது கலர் புடவை கட்டினாதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா உன் புருஷன் எழுதுறதெல்லாம் பார்த்தா கூடி சீக்கிரமே நீ வெள்ளப்புடவை கட்ட வேண்டியிருக்கு போல் இருக்க. உன் புருஷனை பொது சேவையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லிட்டு புது பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்துற வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. சாரதி என்ன அன்னைக்கு என்னமோ ஞானப்புல ஆசிரியர் துப்பறியும் சிங்கம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு, மந்திரி ஜெயில போட போறாருன்னு சொன்னீங்க. செய்தியை படிக்கிறேன் கேளு. பள்ளி கட்டிடம் இடிந்து 150 பேர் பலி. திடீர் நிலச்சரிவே காரணம். மந்திரி மீது ஞானப்பழ வழக்கு தள்ளுபடி. நிபுணர்கள் கருத்து ஏற்பு, நீதிபதி தீர்ப்பு. அது எப்படிப்பா?
கலப்பட சிமெண்ட் தான் காரணம்னு ஞானசுரேன் நிரூபிச்சிருக்காரு. அதெல்லாம் விளம்பரத்துக்கான ஸ்டண்ட். அது மட்டும் இல்ல, அந்த ஆளு கொஞ்சம் கிராக்கு. என்னங்க உள்ள வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆச்சி, மத்தியானம் சாப்பாடு நேரத்துல பேசிக்கலாம். நான் முக்கியமான தலையங்க எழுதிட்டு இருக்கேன். உங்க தலையங்கத்தினால நாட்டோட தலையெழுத்து மாறிட போறது இல்ல. கரெக்ட். ஆர்த்தி, நான் செய்யற தொழில தெய்வமா நினைக்கிறவன். தயவு செஞ்சு அதை பத்தி தரக்குறவா பேசாத. அந்த தொழில் எனக்கு பிடிக்கல. ரொம்ப கரெக்ட். இதை விட நாம பழைய பேப்பர் கடையே வச்சிருக்கலாம். சரி, உள்ள போ. உள்ள போமா, வர்றேன். ஏன் ஆர்த்தி, என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற? ஊர்ல யாரோ எப்படியோ போறாங்க, அத பத்தி உங்களுக்கு என்ன? அன்னைக்கு ஸ்கூல் எடுத்து போச்சுன்னு போய் உதவி பண்ணீங்க, அதோட விட்டுற வேண்டியதானே? எதுக்கு கோர்ட்டு கேஸ் தேவையில்லாதெல்லாம் தூக்கி தலையில போட்டுக்கிறீங்க? 300 குழந்தைங்க இறந்துட்டாங்க, 200 குழந்தைங்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. அதுல நம்ம குழந்தைங்க இருந்திருந்தா நீ இந்த மாதிரி பேசுவியா? அதெல்லாம் சரிதான் மாப்பிள. நாட்டுல 1000 பேர் 1000 தப்பு பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் தான் கவர்மெண்ட் இருக்க. அந்த கவர்மெண்ட்ல சில பேர் சரியில்லைங்க. ஒரு பத்திரிக்கையாளங்கிற முறையில அவங்கள தட்டி கேட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்ப தட்டி கேட்டு என்ன சாதிச்சீங்க? கோர்ட்டுக்கு போய் நஷ்டப்பட்டீங்க. பத்தாவதுக்கு ஜனங்க கிட்ட பைத்தியக்காரன் கிறுக்கேன்னு பேர் வாங்கிட்டீங்க, அவ்வளவுதானே? உண்மைக்கு என்னைக்குமே சோதனை வரத்தான் செய்யும். கரெக்ட். போதும் உங்க பொது சேவை. நாட்டை கவனிக்க அரசியல்வாதிகள் இருக்காங்க. இன்னில இருந்து நீங்க வீட்டை மட்டும் பாருங்க. சில தவறான அரசியல்வாதிகளாலதான் நம்ம நாடு இன்னைக்கு மோசமான சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அதை ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் பத்திரிகையை நடத்துறேன். மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு புருஷன் தான் முக்கியம். எனக்கு நீயும் முக்கியம், ஜனங்களும் முக்கியம். வணக்கங்க. ஐயா தெரியுதுங்களா? எதிர்கட்சி தலைவர் தென்றல் தமிழரசன். என்னப்பா அது, வள்ளுவர் வீட்லயே குரல? பத்திரிகை ஆசிரியருக்கு தெரியாத தலைவர்களா? தம்பி, ரொம்ப நாளா நான் உங்க பத்திரிகையோட வாசகன். நாட்டுல நடக்கிற அராஜகங்களையும் ஊழல்களையும் ரொம்ப துணிச்சலா நீங்க தோலுரிச்சு காட்டுறீங்க. நான் 10 மேடை ஏறி பேசுறதும் சரி, உங்களோட ஒரு பக்க தலையங்கமும் சரி, உங்க பேனா அப்பொழுது கூர்மையானது. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்ல. தனிமரம் தோப்பாகாது, ஊர் கூடி எழுத்தாத்தான் தேரு. நீங்க ஒத்தையாளா இருந்து போராடுறதை விட எங்க இயக்கத்துல சேர்ந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த நாட்டுல மறுமலர்ச்சி உண்டாக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க. ஜனங்க கிட்ட விழிப்புணர்வு வரணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். நான் ஏதாவது ஒரு இயக்கத்துல சேர்ந்தேன்னா அப்புறம் ஜனங்க என்னையும் ஒரு அரசியல்வாதியை தான் பார்ப்பாங்க. அதோட என் பத்திரிகையும் ஒரு சாராருக்காக நடத்தப்படுற பத்திரிகை மாதிரி ஆயிரும். அதனால நான் இப்ப இருக்கிற மாதிரியே எப்போ இருக்க விரும்புறேன். இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கு ஜெய்கன் சொல்லவோ, இந்த பத்திரிக்கையில பிஸியா பசியா கூட சுத்துறாங்களே அவங்கள பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ. இதுல எவனாவது ஒருத்தர் இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரிப்பா. நல்ல வேலை யாரும் இல்ல. எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும்? யாரும் கவனிக்கல போல இருக்கு. தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு. டேய், நல்லா பாத்தியா? நான் சொன்னவனுக்கு எவனுமே இல்லையே. ஒரு ஈக்காக கூட இல்ல. வாங்க பாஸ் போலாம். சரி, நீங்க போங்க. 5 பாக்கி. பாஸ், என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. அத புடிங்க வெளியேறிடா. வாங்க உட்காரு. அடே டே டே வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க. ஜாயிப்பா காந்தி மாதிரியே சட்டை இல்லாம இருக்காரு. நல்லா கால் மேல கால் போட்டு உட்காரு. தாத்தா, ஒரு சின்ன வேலை இருக்கு, உள்ள வாங்க. ஏண்டா சட்டை போடலன்னா நீ காந்தியா? அவர் தானே சொன்னாரு. அவன் கிறுக்க சொல்லுவா. நீ எப்படி சேர்ந்து உட்காரலாம்? உட்காரட்டு, அவர் அடிப்பாரு. இப்ப நான் அடிப்பேன். இங்க பாருங்க, முனியாடி சாவம் ஒண்ணுக்கு பத்து. சரி போடா பாஸ் போடா. அம்மா வணக்கம். வாங்கண்ணே, இப்பதான் வரீங்களா? வணக்கம் ஐயா. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. அவர் உள்ளதானே இருந்தாரு, பாக்கலையா? என்னங்க? இந்தமா நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன். என்ன விஷயம்னு? இங்க பாருமா, நம்ம லெவல் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கணும். மாப்பிள்ளை இருக்கிற சூழ்நிலைக்கு மினிஸ்டர் கிட்ட எல்லாம் போய் மோதுறாரா? ஊருக்குள்ள கசமசான்னு பேசிக்கிறாங்க. ஒன்ன வேற நான் இந்த மாதிரி பார்க்கணுமா? 50 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அதுல சேர்மன் போஸ்ட் ஏத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு உட்கார சொல். என்ன யோசிக்கிற? இல்லங்க, அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். என்னங்க, கொஞ்சம் இப்படி உட்காருங்க. என்ன விஷயம்? உட்காருங்க சொல்றேன். அண்ணன் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்றாரு. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நில்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்றாரு, நீங்க பாட்டுல போறேன்றீங்க. அண்ணன், இத நான் பேசிக்கிறேமா. நீ போய் காய் போட்டு கொண்டு வா. கொஞ்சம் நிதானமாவே போட்டு வா.
மாப்பிள்ள கொஞ்சம் கிட்ட வர்றீங்களா? பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. சரி, நானே வர்றேன். மாப்பிள்ள, நான் என்ன சொல்றேன்னா, ரகசியம் தானே. பாரதியாரன் நேத்து ராத்திரியே பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சிட்டேன், போயிட்டாரு. தாத்தா, பாரதியார் நம்ம ஆபீஸ்ல தான் இருக்காரு, போய் பார்த்துட்டு வாங்க. பாரதி புரட்சி புயலே. மாப்பிள்ள, ஆனை மேல ஏறலாம்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா குடுப்புன கழுத மேய்க்க கூட இல்லையே. கோமணம் கட்டுறதுக்கே உங்களுக்கு வக்கு இல்ல, இதுல நீங்க முண்டாசுக்கு ஆசைப்படலாமா? இங்க பாருங்க, தினம் என் வீட்டுல வந்து எத்தனையோ பிச்சைக்கானுங்க திருட்டு போறானுங்க. நீங்களும் வீட்டோட வந்து உட்கார்ந்து 3 வேளை கொட்டிங்க. கொட்டிக்கீங்க. இத பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இனிமே எந்த காரணம் கொண்டு என் வீட்டு பக்கம் வர வேண்டாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. உட்காருங்க. எதுக்கு அவர் வெளியே போக சொல்றீங்க? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா? சொல்லிட்டாரு, நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்காக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஏற்பாடு பண்றேன், அதுல சேர்மன் போஸ்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாரு. இது என்ன தப்பா? அதேதான். ஆர்த்தி, உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. இல்ல, இது நாள் வரைக்கும் உங்களை பத்தி தான் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சு. மாமா விடுமா, கல்லுனாலும் கணவன், புல்லுனாலும் புருஷன், நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மாப்பிள்ள, என் தங்கச்சி கண்கலகாம பாத்துக்குங்க. ஆர்த்தி, உங்க அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. போதுங்க, நீங்க அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை. அசையாத, ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடுவேன். தாத்தா, வந்தே மாதரம். நீ நடிக்கிற, உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உணர்ச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்குல குறுக்குவியா? உன்னை விட மாட்டேன். அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? சும்மா இருங்க. அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுக்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். அதனால தாத்தா இருங்க, உங்களுக்கு துணி கொடுத்துடும், அவ்வளவுதானே. உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா? என்னடா சொல்ற? உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கழட்டிருங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். உட்கார். மாரிப்பா, உங்க அப்பா ஒரு ரிக்ஷா தொழிலாளி. எதிர்காலத்தில் நீயும் ரிக்ஷா எடுத்தா நல்லாவா இருக்கும்? ஏழைங்க எல்லாம் படிப்படியா முன்னுக்கு வரண்டா. ஏதோ ஒரு 5ஆம் கிளாஸுக்கு போய் 1 வருஷம் 2 வருஷம் ஃபெயில் ஆவாங்க. நீ 1ஆம் கிளாஸ்லயே 5 வருஷமா கொட்டுறதா எப்படா? கணக்கு கூர்ந்து கவனிக்கணும். இத பாரு, 10 இருக்கா, இதுல 5 போகுது. 1 2 3 4 5 போச்சா? மீதி எவ்வளவு? 6. 6 எப்படா வரும்? 5 தான்டா. 1 2 3 4 5. நீ என் கை நீட்டி என்ன? 1 2 3 4 5 6. 6 தான். நீ சம்திங் ஸ்பெஷல். உன் விரல் என்ன வேண்டாம், என் விரல் என்ன?